ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அறுசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 6 விதமான இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மசாலா உப்மா செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு ஒரு 6-7 சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். அதை பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் கேரட் சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கேரட் இருக்குது, அதை நான் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டேன். கேரட் அந்த எண்ணெயில் நல்லா வெந்த பிறகு நம்ம தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வேகணும். ஏன்னா இந்த உப்புமா தக்காளி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் ரவைக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள் கூட சேர்த்து செய்யலாம். இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பிரியாணி டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு உப்புமா கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சீக்கிரமாக மசிஞ்சிரும். ஸோ இது நல்லா வதக்கின பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கப் இல்லைன்னா 2.25 கப் அளவு தண்ணி தேவைப்படும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான உப்புமா கரைச்சிடும். நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்த பிறகு நம்ம உப்புமாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். கொஞ்சமாக ரவையை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கட்டி சேராமல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரேடியாக மொத்தமாக ரவையை சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவே கட்டி செஞ்சிரும். அப்போ உப்புமா உங்களுக்கு வேகாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தாலே அந்த உப்புமா சீக்கிரமாக உங்களுக்கு குக் ஆகிடும். ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மசாலா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கெட்டியான சட்னி வச்சுக்கோங்க. சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நீர் தோசை. நீர் தோசை செய்கிறதுக்கு 1 கப் அளவு பச்சரிசியை நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஆட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட் ஆட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் நல்லா அரைச்சிட்டேன். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இதை நம்ம பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபி. இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக நீங்கள் நல்ல ஸ்பைசியான சட்னி எடுத்துக்கோங்க. சட்னி ரெசிபி நம்ம சேனலே நிறையா இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு என்ன சட்னி வேணாலும் நம்ம சேனலே இருக்குது, அங்கே பார்த்துக்கோங்க. தோசை பேட்டர் ரொம்பவே தண்ணியாக கரைச்சி வச்சுக்கிட்டா தான் தோசை ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ நல்லா தவா சூடான பிறகு இந்த தோசையை அப்படியே பரவலாக நம்ம ஊற்றினோம்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான குயிக்கான ஒரு நீர் தோசை ரெசிபி ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா தோசை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதை கிறிஸ்பியாலாம் எடுக்க முடியாது. அதே மாதிரி தோசை கலர் வெள்ளையாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி தோசை நீர் தோசை கரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா, இந்த நீர் தோசைக்கு சட்னி வந்து ஒரு ஸ்பைசியான ஆனியன் சட்னி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா, மசாலா பாஸ்தா. இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. நறுக்குன பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஸ்டைல் நல்ல மசாலா சேர்த்து செஞ்ச ஒரு பாஸ்தா ரெசிபி. இஞ்சி பூண்டு நல்லா வெந்த பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். அதை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம பொடியாக நறுக்குன கேரட் வந்து சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து 2 தக்காளியை நல்லா நான் பேஸ்ட் ஆட்டம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் கூட சேர்த்துக்கிட்டேன். தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வதக்கி விட்டுருக்கலாம். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தக்காளியோட அளவு பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 2 தக்காளி இல்லைன்னா 3 தக்காளி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல மசாலா பச்சை வாசனைலாம் போயிட்டு வெந்த பிறகு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த சாஸ் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு, அந்த டேங்கி டேஸ்ட், அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்லாம் அந்த பாஸ்தாவுக்கு கொடுக்கும். டொமேட்டோ சாஸ் இல்லாட்டி நீங்கள் வந்து கொஞ்சோண்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நான் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கேன் பாஸ்தாவை. கொஞ்சோண்டு உப்பும் எண்ணெயும் சேர்த்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாயில் பண்ண பாஸ்தாவை நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை நீங்கள் டின்னர் கூட செய்யலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. உங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கும்போது கொஞ்சோண்டு சீஸ் சேர்த்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு மசாலா பாஸ்தா. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, வாழைப்பழம் யூஸ் பண்ணி ஒரு அவல் கட்லெட் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நட்ஸு வந்து இந்த பீனட்ஸ் இருந்தால் அதை நல்லா இப்படி மாதிரி க்ரஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு பவுலில் 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழத்தை நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோக் வச்சு மேஷ் பண்ணாலே போதும். நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நாம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸு வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாதாம் பருப்பு கூட இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து சும்மா அலசி வச்சுருக்கிறேன் ஒரு அவலை. அந்த அவலை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப கம்மியான வெல்லம் தான் சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி வெல்லத்தோட அளவு அதிகப்படுத்திக்கோங்க. நான் ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு அந்த அவல் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சமாக அவல்ஸு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதை நல்லா உருட்டி ஒரு கட்லட் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் அவல் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அவல் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா அது நல்லா கெட்டியாகிடும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிடும். இப்போ இதை நல்லா வந்து உங்கள் கையால் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா பால் ஷேப்பாக நல்லா எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு கட்லெட் மாதிரி தட்டிக்கலாம். 2 பக்கமும் நல்லா தட்டினீங்களா உங்களுக்கு திக்கான ஒரு கட்லெட் மாதிரி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி கட்லெட் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம தவாவில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் தவாவில் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இந்த கட்லெட்டை அதில் சேர்த்து நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இப்போ 2 பக்கமும் நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இது ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு அவலும் வாழைப்பழமும் மட்டும் இருந்தாலே போதும். சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சிடலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அவல் உப்புமா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இந்த நல்ல சூடான எண்ணெயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நறுக்குன பச்சை மிளகாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இதை நல்லா பொரியட்டும். இதில் வந்து கொஞ்சோண்டு பீனட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல ஒரு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு சின்ன வெங்காயம் வந்து நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி சின்ன சின்ன க்யூபாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு இந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கலர் வந்து அதிகமாக வேணும்னா மஞ்சள் தூளோட அளவு அதிகப்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நான் அவலை வந்து கொஞ்ச நேரம் அலசி விட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச அவலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன கொஞ்சோண்டு தண்ணியை வந்து நல்லா தெளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு அவல் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். நல்லா உப்பு காரம்லாம் நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ அந்தளவு நல்லா குக் பண்ண உடனே நம்ம வந்து இதில் 1/2 லெமன் ஜூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான அவல் உப்புமா ரெடி ஆகிடும். அதுவும் பொட்டேட்டோ யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு அவல் உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட்டான வெண் பொங்கல் எப்படி செய்யலாங்கிறது தான். இதுக்கு வந்து நம்ம 1 கப் ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அது ரெண்டையும் நல்லா கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் நல்லா ஊற வச்சுருக்கிற அந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் மொத்தத்துக்கு 1/2 கப் இருக்கும். ஸோ 1/2 கப் அரிசி பருப்புக்கு வந்து நீங்கள் ஒரு 4 இல்லாட்டி 4/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போனா தான் உங்களுக்கு பொங்கல் வந்து நல்ல ஒரு குழைவான ஒரு பொங்கலாக கிடைக்கும். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கலர் வந்து உங்களுக்கு பொங்கல் கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்த பிறகு ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சோம்னா ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நெய் தான் வந்து ரொம்ப பொங்கலுக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். நெய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த மிளகு வந்து நீங்கள் நல்லா ஒரு க்ரஷ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 வரம் வத்தல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு நம்ம முந்திரி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வந்து சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இது நல்ல வதங்கட்டும். ஏன்னா இது நல்லா ஃப்ரை ஆனால் தான் பொங்கலோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம அப்படியே அந்த பொங்கலில் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் கெட்டியான சட்னி இல்லைன்னா சாம்பார் செஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும். நம்ம கடைசியாக பார்க்க போகிற
ரெசிபி பார்த்தீங்கன்னா ரவா பணியாரம், ரவா கார பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா ரவை வந்து தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நல்லா ஊற வச்சிட்டப்புறம் நம்ம வந்து இதில் தாளித்து கொட்டிக்கலாம். இது நல்லா ஊறட்டும். இது ஊறுற சமயத்தில் நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம், இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயமாக நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் வதங்கின அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து காரப்பொடி வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் காரப்பொடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வாயில் வந்து கடிபடாமல் நல்லாயிருக்கும். அதனால் வந்து காரப்பொடி வந்து சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இதை அப்படியே நம்ம அந்த ரவையில் சேர்க்க போகிறோம். இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு கேரட்டை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த துருவின கேரட்டை வந்து கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தாளித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேட்டருக்கு, இந்த ரவா பேட்டருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு நம்ம பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா சோடா சேர்க்கும் போது உங்களுக்கு ரவா பணியாரம் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா கிடைக்கும். அதனால் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நல்லா பணியாரத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்ப்போமோ அந்த அளவுக்கு நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற காரம் இதெல்லாம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பணியார சட்டியில் எவ்வளோ குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம மாவு ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம இன்னொரு பக்கம் நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பணியாரத்துக்கு நீங்கள் சட்னி அரைச்சிக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா கார சட்னி கூட செஞ்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் இதை நீங்கள் பணியாரம் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் வேணால் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஐகார்டில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார்